Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ரமணனின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பெயர் கணபதி குருக்கள் பொய் சொல்கிறார். அம்பே, 4 குடம் தண்ணி கொண்டு வந்து பிரகாரத்தில் கொட்டி அலம்பி விடுறா. சரிப்பா, நன்னா ஈரம் போக தள்ளிவிடு. அப்புறம் குடத்தை பளிச்சுன்னு தேய்ச்சி 2 குடம் தண்ணி கொண்டு வந்து வையே சுவாமி அபிஷேகத்துக்கு. கணபதி குருக்கள் ஆணையிடுகிறார். அவரது மகன் 10 வயது அம்பி அவற்றை கர்ம சிரத்தையாக செய்து முடிக்கிறான். கணபதி குருக்கள் 20 வருடங்களாக இந்த கோயிலை பிள்ளையாரை குளிப்பாட்டி தூப தீபம் காட்டி அர்ச்சனை செய்து வருகிறார். இதை இவருடைய தொழில் என்று சொன்னால் அவர் மனசு வருத்தப்படும். இருந்தாலும் வயிற்று பிரச்சனைக்கு இந்த கோயில் பிள்ளையார் தான் ஏதோ ஓரளவு படி அளக்கிறார். குருக்களுக்கு அந்த கோயில் பிள்ளையாரிடம் எவ்வளவு பக்தியோ அதில் எள்ளளவும் குறையாத பக்தி அம்பிக்கு தன் தந்தையின் மீது உண்டு. அவன் அதிகமாக பழகுவது, பேசுவது, எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது எல்லாம் தன் தந்தையிடம்தான். அவனுக்கு தன் அப்பா செய்கிற காரியங்கள் அனைத்துமே மகோன்னதமாக, வேறு எவராலும் இந்த காரியங்களை இத்தனை அழகாக செய்ய முடியாது என்பது போல தோன்றும். 2 அடி உயரம் கூட இல்லாத பிள்ளையாருக்கு 6 அடி உயரமுள்ள கணபதி குனிந்து நிமிர்ந்து சேவைகள் செய்வதும், அப்பேற்பட்ட விசேஷமான சலுகை உடைய கணபதி குருக்களின் மகனாக்கும் நான் என்பதிலும் அம்பிக்கு அலாதி பெருமை. கணபதி நிறைய படித்தவர். படிப்பு என்றால் காலேஜில் படித்து டிகிரி வாங்கி சர்டிஃபிகேட்டை கையில் சுருட்டி வைத்துக்கொண்டு ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிற படிப்பு அல்ல. அவர் அப்பா சமஸ்கிருத வித்வான். அவரது தாத்தா அந்த காலத்தில் காசி ராஜாவின் சபையில் மீமாம்சத்தில் பிரசித்தி பெற்ற ஆஸ்தான வித்வானாக இருந்தவர். அவையெல்லாம் வீண் போகாமல் அந்த வம்சத்தின் நிழலாய் வந்தவர்தான் கணபதி. அபே, கொடியில் உரத்தி இருக்கிற துண்டைட அம்மா தலையை தொடலாம். கணபதி பிள்ளைக்கு குரல் கொடுக்கிறார். இது கோயில் இல்லை, அவருடைய வீடுதான். அபிஷேகம் செய்யப்பட்ட அம்பாள் விக்கிரகம் போல ஈரம் சொட்ட சொட்ட உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் கணபதியின் மனைவி ராஜம். ஆடாமல் அசையாமல். எப்போதாவது பேசுவாள். ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் பேச்சு வராத மழலை மாதிரி உளரை கொட்டுவாள். மற்றபடி அவளை குளிப்பாட்டி மாற்றுப்புடவையை சுற்றிவிட்டு தலையை துவட்டி முகத்தை துடைத்து நெற்றியில் குங்கும போட்டு வைத்து எல்லாமே கணபதி தான் செய்தாக வேண்டும். பரபிரமம், எதுவுமே அறியாத, பசித்தால் சொல்லத் தெரியாத, ராத்திரி எது பகல் எது எதுவுமே அறியாத பரபிரமம். பேச ஆரம்பித்தால் முகம் 1000 கோணல் கோணும், வாயிலிருந்து எச்சில் ஒழுகும். அதை காண முடியாமல் கணபதி துடித்து போவார். அம்பி பயல் பிறப்பதற்கு முன்பெல்லாம் அவள் எப்படி இருந்தாள்? நெற்றியும் கண்ணும் அறிவு தீட்சண்யம் ததும்ப அத்தனை அறிவையும் உள்ளடக்கியபடி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் சொல்லித்தாங்கோ. இப்படி பதவிசாக அவள் பேசும்போது அவளது உச்சந்தலையில் முத்தமிட்டு ஒரு குழந்தையை சீராட்டுவது போல சீராட்ட வேண்டும் போல அத்தனை புத்திசாலித்தனமும் அத்தனை தேஜஸும் எங்கே போயிற்று? அம்பி பிறந்து 4 வருடங்கள் கழித்து லோகா பிறந்தாள். பிரசவத்தின் போதே ஏதோ கோளாறு, ஜன்னி கண்டது என்றார்கள், காற்று கருப்பு என்றார்கள். எது என்னவோ கணபதியின் தாம்பத்திய சுகம் அவ்வளவோடு முற்று பெற்றுவிட்டது. இப்போதைக்கு அவருடைய பிடிப்புகளே அம்பியும் லோகாவும் தான். ராஜத்தின் துணைக்கு கணபதியின் அத்தை ஒருத்தி வீட்டோடு இருக்கிறாள். அவளுக்கும் இவர்களை விட்டால் வேறு போக்கிடம் கிடையாது. அம்பே, ராமானுஜம் வீட்டில் 4 கட்டு அப்பளம் கேட்டா, ஸ்கூலுக்கு போகிறப்போ கொண்டு கொடுத்துட்டு போறியா? ஆட்டும்பா. அத்தை கிழவி ஒரு காகிதத்தில் 4 கட்டு அப்பளத்தை சுற்றி காக்கி பையில் போட்டு தருகிறாள். அம்பி தோளில் புத்தக பையும் கையில் அப்பளப்பையுமாக ஓடுகிறான். அவன் பின்னால் ஸ்லேட்டில் எழுதிய வீட்டு பாடம் கலையாமல் சர்வ ஜாக்கிரதையாக ஸ்லேட்டில் விளிம்பை பிடித்து தூக்கியபடி லோகா ஓடுகிறான். காலை வேளையில் கோயில் காரியங்கள் ஆன பிறகு கணபதி அத்தைக்கு ஒத்தாசையாக அப்பளத்துக்கு உளுந்து இடித்து தருவார். கண்ணிமைக்கும் பொழுதில் வட்ட வட்டமாய் கூடமெங்கும் அப்பளத்தை இட்டு வீசுவார். கோயில் கிடைக்கிற சொற்ப வருமானமும் அப்பளம் இட்டு விற்கிற பணமும் தான் தற்சமயம் கணபதியின் குடும்பத்துக்கே ஜீவனாடி. ஓட்டு வீட்டின் இருட்டுக்கூடத்திலே தினம் 100கணக்கான பூர்ணச்சந்திரன்கள் உதிக்கிறது. ஆனால் அதை பற்றி பாட அபிராமி பட்டார் தான் இங்கே இல்லை. இப்படி அத்தையிடம் சொல்லி சிரிப்பார். இத்தனை கஷ்டங்களையும் லட்சியம் செய்யாமல் சிரிக்க அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒவ்வொருத்தன் வாழ்க்கையிலும் எத்தனையோ தொல்லைகள் இருக்கத்தான் இருக்குது. ஆனால் அத்தனை அவஸ்தைகளுக்கு நடுவில் எத்தனையோ ரசிக்கக்கூடிய சம்பவங்களையும் பகவான் வச்சுருக்கான். அதை மாத்திரம் எடுத்து ரசிக்க பழகிக்கணும். ராஜம் நன்றாக இருந்த காலத்தில் அடிக்கடி தன் கணவரிடம் கூறும் வார்த்தை இது. அத்தை, இருக்கிறத சாப்பிட்டுண்டு தரித்திரத்தில் கூட சந்தோஷமாக இருக்கிறவன் தான் கொடுத்து வச்சவன். இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் விட நாம் நிம்மதியாகவே இருக்கோம். கணபதி சதா புலம்பிக் கொண்டிருக்கிற அத்தைக்கு ஆறுதல் சொல்வார். ராஜமாக இருந்தால் அவர் சொல்வதையெல்லாம் தெளிவாய் புரிந்து கொண்டு தன் அடக்கமான புன்சிரிப்பால் பதிலளிப்பார். அத்தைக்கு அவ்வளோ விசால புத்தி இல்லை. இப்பொழுதுதான் ராஜம் கூப்பிட்டால் கூட ஏன் என்று கேட்க தெரியாத நிலையில் உட்கார்ந்திருக்கிறாளே. ஆனால் அம்பி புத்திசாலி. வீட்டில் மளிகை சாமான்கள் தீர்ந்து போய் 2 நாட்களாகிவிட்ட விஷயம் அவனுக்கு தெரியும். தன் தந்தை யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்க மாட்டார் என்பதும் அவனுக்கு தெரியும். அவனும் பெரிய மனித தோரணையுடன் இவற்றை கண்டுகொள்ளாமல் நாக்கை அடக்க
பழகி கொண்டு வந்தான். அம்பே, இன்றைக்கி அத்தை குழம்பு எதுவும் பண்ணலை, வெறும் மோர் சாதம் தான். நார்த்தங்காய் தொட்டுன்னு சாப்பிட்றியா? கற்சட்டியில் மோர் சாதத்தை பிசைந்து எடுத்து வந்து இரு குழந்தைகளின் உள்ளங்கைகளில் ஒவ்வொரு கவளமாக உருட்டி போடுகிறார் கணபதி. தட்டு போட்டு சாதம் போடுகிற அளவுக்கு சமையலறையில் எதுவும் இல்லை. துடைத்து அடுப்பை மெழுகியாகிவிட்டது. மாதத்தில் பாதி நாட்கள் இந்த மோர் சாதமும் நார்த்தங்காயும் தான். பெற்ற குழந்தைகளுக்கு சரியான சாப்பாடு போட முடியாமல் பெற்றவன் தவிக்கிற தவிப்பிரிக்கிறதே, அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய கொடுமை. அப்பா, குருக்ஷேத்திர சண்டை பற்றி சொல்கிறேன், நீ இப்போ சொல்லு. லோகா புறங்கையில் வழியும் மோரை நாவால் நக்கி கொண்டே கேட்கிறான். ஓ, சொல்கிறேனே. அவர் அழகாக குழந்தைகளுக்கு புரியும்படியாக மகாபாரத சண்டையை கூற. ஏன்பா, தர்மர் தான் பொய்யே சொல்ல மாட்டார், அப்புறமா ஏன் அஸ்வத்தாமா செத்தான்னு பொய் சொன்னார்? அதுதாண்டா அம்பி போராத காலங்கிறது. அப்போ கூட அவர் அஸ்வத்தாமா செத்தான்னு முழுசாக பொய் சொல்லலை. அவர் மகாபுருஷர். அப்படியெல்லாம் பொய் சொல்ல மனசு இடம் கொடுக்காமத்தான் அஸ்வத்தாமா அத குஞ்சரகன்னு சொன்னார். அப்படின்னா அஸ்வத்தாமாங்கிற யானை செத்து போச்சு. இதைத்தான் அவர் அப்படி மாற்றி சொன்னார். எது எப்படி இருந்தாலும் பொய் தானே. ஆமாண்ட குழந்த. கதையின் சுவாரஸ்யத்தில் தொட்டுக்கொள்ள எதுவுமே இல்லாத குறையே தெரியாமல் குழந்தைகளின் வயிறு நிறைகிறது. அப்பா, என்னோடய புது புஸ்தகத்துக்கெல்லாம் அட்டை போட்டு பேரெழுதி தரியா? அம்பி தந்தையின் முகத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அப்பா, அடுத்தாத்து மாமி மருதாணி அடைச்சாலாம், நீக்கு கொஞ்சம் தந்திருக்கா, இட்டு விடுறியா? அத்தை பாட்டிக்கு கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்கிறதான். லோகா அவர் கால்களை கட்டிக்கொள்கிறாள். அவர் அழுக்காமல் சலிக்காமல் முதலில் அம்பியின் புத்தகங்களுக்கு அட்டை போடுகிற காரியத்தை கவனித்துவிட்டு லோகாவுக்கு மருதாணி இட்டு விடுகிறார். அம்பி அவரது கைகள் வேலை செய்கிற லாபகத்தை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருக்கிறான். எங்கள் அப்பா செய்கிற எல்லா காரியமுமே அழகுதான். மனசுக்குள் பெருமை பொங்கி வழிகிறது. ஏன் அம்மா கூட முந்தியெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளவோ உசத்தியாக செய்வாளாமே. நினைத்து பார்த்தவனுக்கு சட்டென ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. ஏன்பா, முந்தியெல்லாம்னா நாங்கள் 2 பேரும் பிறந்துக்கிற முந்தியெல்லாம் அம்மா நிறைய கதையெல்லாம் எழுதுவாளாமே, புஸ்தகத்தில் கூட வந்திருக்காமே, நிஜமாவா? யாரடா சொன்னா? கணபதி மென்முருவலுடன் லோகாவின் கட்டை விரலுக்கு மருதாணியை வைத்து கொண்டே கேட்கிறார். எங்கள் ஸ்கூலில் போன மாதம் மாணவர் சிறுகதை போட்டி நடந்தது இல்லையா? என்னை அந்த போட்டியில் ஏன் சேரலன்னு வாத்தியார் கேட்டார். எனக்கு கதையெல்லாம் எழுத வராதுன்னு சார்ன்னு சொன்னேன். அவர் தான் சொன்னார், ஒரு காலத்தில் உங்கள் அம்மா ரொம்ப நன்னா கதை எழுதுவாடா, நீ இப்படி சொல்கிறிய, முயற்சி பண்ணுடா, உன்னாலையும் எழுத முடியும்னாரு. அதான் கேட்டேன். ஆமாடா ராஜா, அப்போல்லாம் உங்கள் அம்மா எழுதுவாதான். அப்போ மகா புத்திசாலிடா, பாவம் இப்போ தான். கணபதி கலங்கிய கண்களுடன் கட்டில் சுருண்டு படுத்திருக்கும் தன் மனைவியை பார்க்கிறார். அவள் ஒவ்வொரு மூச்சுக்கும் படுகிற சிரமம் அவரது நெஞ்சை அறக்கிறது. எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டா? ஏன்பா, நீ எழுத மாட்டியா? குழந்தை ஏக்கத்துடன் கேட்கிறான். எதுக்குடா கேட்குற? நீ இப்போ அம்மா மாதிரி கதை எழுதுனா இப்போ அம்மாவோட மருந்து செலவுக்காவது பணம் கிடைக்குமே இல்லையோ? கணபதி குழந்தையின் பிஞ்சு முகத்தை பார்த்து சிரிக்கிறான். எனக்கு கதை எழுத வராதுடாங்கண்ணா. எல்லாம் வரும், எல்லாம் லோகாவுக்கும் தினமும் கதை சொல்கிறிய, விதவிதமாக நேரில் நடக்கிறாப்புல. அம்பி அழுத்தம் திருத்தமாக கூறுகிறான். அவனுக்கு தன் தந்தையால் முடியாததே இல்லை என்கிற அபார நம்பிக்கை. கணபதிக்கு தன் இளமை கால நினைவுகள், ராஜத்தின் அபார பிரேமையில் தான் மூழ்கியிருந்த காலங்கள் நெஞ்சில் திரும்பவும் ஊற்றெடுக்கிறது. கல்யாணமான புதுசில் அழகும் அடக்கமும் சேர்ந்த ராஜத்தை கைப்பிடித்த காலத்தில் வறுமை கூட ரொம்பவும் அல்பமான விஷயமாகத்தான் மனசில் தோன்றியது. பசித்தால் இருக்கிற சாதத்தை இருவருமாய் பகிர்ந்து உண்டுவிட்டு மனைவியின் மடியில் தலை வைத்து கற்பனை வானத்தில் சிறகடித்த காலம். கணபதி குருக்களுக்கு கற்பனைகளுக்கு பஞ்சம் இருந்ததில்லை. ஒரு சம்பவத்தை அழகாக மனசில் பதியும்படி சொல்லுவார். அவர் சொல்லும்போது கேட்க சுவையாக இருக்கும். ராஜா மௌனமாக அவரது வார்த்தைகள் செய்யும் ஜாலத்தில் தன்னை மறந்து உட்கார்ந்திருப்பாள். ஆனால் அடுத்த நாளே கணபதியின் சொல் நயத்தை தனது எழுத்து திறமையுடன் சேர்த்து அழகான ஒரு சிறுகதையை அவள் உருவாக்கி அவர் முன் வைக்கும்போது அவர் ஆச்சரியத்தில் திக்குமுக்காடி போவார். நான் அழகாக எழுதிருக்கேன் ராஜா, இதெல்லாம் உனக்கு எப்படி தோணித்தே? போதுமே, எல்லாம் நேற்று நீங்கள் சொன்னதை வச்சு எழுதுனது தான். அவள் அடக்கமாய் அவரது காலடியில் உட்கார்ந்து தரையை விரலால் கீறி சிரிப்பாள். சில கதைகளை கணபதியே பத்திரிகைகளுக்கு அனுப்பி வைத்து அவளுக்கு மேலும் மேலும் எழுத எத்தனையோ உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் ஒரு காலம். கணபதி பெருமூச்சு விட்டபடி லோகாவை அப்படியே தூக்கிச் சென்று பாயில் கிடத்துகிறார். அம்பி அப்பாவின் அருகில் படுத்துக்கொள்கிறான். எப்பொழுதுமே அதுதான் வழக்கம். அப்பாவின் இந்த பக்கம் அம்பி, அந்த பக்கம் லோகா. இவர்களுக்கு தூக்கம் வரும் வரையில் அவர் கதைகள் சொல்லுவார். மெல்லிசான குரலில் கீர்த்தனைகளை பாடுவார். அம்பி தந்தையின் கைகளை எடுத்து முகர்ந்து பார்த்து கொண்டே தூங்கி போவான். அவன் அப்பாவின் உள்ளங்கையில் வாசனையில் அவனுக்கு அலாதி பிரியம். தினம் சுவாமியை பன்னீரும் சந்திரமும் தேனும் பாலும் அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு வாசனை பூவாக பார்த்து அர்ச்சனை பண்ணுறதுனால தான் இவ்வளோ வாசனையா? நான் கூட பெரியவனான அப்புறம் உன்ன மாதிரியே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அழகழகாக அலங்காரம் பண்ணிவிடுவேன். அப்போது என் கை கூட உன்னோட கை மாதிரியே மணக்கும்.
அம்பி தன் தந்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டே சொல்கிறான். ரொம்ப சரிடா குழந்தா, ஆனால் அப்பா மாதிரி இல்லாமல் அதிர்ஷ்டக்கார பயலாக இரு என்ன. கணபதி அவனை இதமாக தட்டுகிறார். அம்பி அவரை இறுக கட்டிக்கொண்டு உறக்கத்தில் ஆழ்கிறான். கணபதிக்குத்தான் உறக்கம் வரவில்லை. என்னதான் குழந்தைகள் எதிரில் மனக்கவலை முகத்தில் காட்டாமல் வளைய வந்தாலும் உள்ளுக்குள்ளேயே கரையான் அரிப்பது போல கவலைகள் பீத்து பிடுங்குகிறது. கடந்த சில நாட்களாக ராஜத்தின் தேகநிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. வெளிப்பார்வைக்கு நோயின் கடுமை தெரியாவிட்டாலும் உள்ளுக்குள் செல்லரித்து போய்விட்டாள். 2 நாட்களுக்கு முன்பு வீட்டுக்கு வந்து அவளை பரிசோதித்த டாக்டர் தீர்மானமாய் உண்மையான நிலையை பளிச்சென கணபதியிடம் கூறிவிட்டார். இதை ரொம்ப நாள் தாங்காது கணபதியே, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ரத்தம் ஏற்றினா ஏதோ கொஞ்ச நாள் அந்த தெம்பில் காலத்தை ஓட்டலாம், அதுவும் மாதக்கணக்கில் தான். இப்படியே விட்டால் இவங்க இருக்கிற காலம் ரொம்ப சொற்பந்தான். கணபதிக்கும் நிலைமை புரிந்துதான் இருக்கிறது. அவர் எத்தனையோ படித்தவர். பந்தங்களும் பாசங்களும் கூடாது என்று தான் வேதாந்தங்கள் சொல்கின்றன. அவைகளை படிக்கிற போது நன்றாகத்தான் இருக்கிறது. நடைமுறையில் தன்னோடு உயிருக்கு உயிராய் வாழ்ந்த ஜீவன் தான் சிரித்தால் சேர்ந்து சிரித்து, தான் கவலைப்பட்டால் கூட சேர்ந்து கவலைப்பட்டு, ஒரு சில காலமே ஆனாலும் இல்லற இன்பத்தை அள்ளி வழங்கிய ஜீவன் சாக கிடந்தால் பார்த்து கொண்டு இருக்க முடிகிறதா? குழந்தைகிட்ட சொல்லாத அத்தை, நடக்கிறப்போ அதுகளுக்கு தெரியட்டும். இப்போவே அதுகளை பயப்படுத்த வேண்டாம். அத்தையிடம் இப்படி கூறினாலும் எந்த நிமிஷம் என்ன நடக்குமோ என்று அவர் பயந்து நடுங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். டாக்டர் சொல்கிறாப்புல ஆஸ்பத்திரியில் சேர்த்தா இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாளோ இன்னும். ரத்தம் ஏற்றுறதுக்கெல்லாம் செலவாகாதா? அப்பளம் விற்று வர்ற காசையும் கோவிலில் கிடைக்கிறது வச்சுட்டு என்ன புரட்டிட முடியும்? அம்பி அவர் மேல் காலை போட்டுக்கொண்டு தூங்குகிறான். அவரது கையை கன்னத்தோடு பதிய வைத்தபடியே நிம்மதியாக தூங்குகிறான். அவருக்கு எழுந்து போய் ஒரு தடவை ராஜத்தை பார்த்துவிட்டு படுக்க வேண்டும் போல தோன்றுகிறது. தூக்கத்திலேயே பிராணம் போய் வச்சுச்சுன்னா இந்த நினைப்பை அவரை தூக்கி வாரி போட செய்கிறது. எழுந்து போய் ஒரு தடவை ராஜத்தை பார்த்து விட்டு வந்து உட்காருகிறார். அம்பியை ஒழுங்காக படுக்க வைத்து போர்வையை எடுத்து போர்த்துகிறார். காரணம் இல்லாமல் குழந்தை கேட்ட கேள்விகள் நினைவுக்கு வருகின்றன. நீ இப்போ அம்மா மாதிரி கதை எழுதுனா இப்போ அம்மாவோட மருந்து செலவுக்காவது பணம் கிடைக்குமோ இல்லையோ? அவர் அம்பியின் கதுப்பு கன்னத்தை தடவியபடி தனக்குள் சிரிக்கிறார். எனக்கு என்ன எழுத தெரியும்? நான் வெறுமே பேச்சோடு பேச்சா சொல்கிற விஷயங்களை பூக்காரி ரகம் வாரியாக மல்லிகையும் ஜாதியையும் சாமந்தியையும் கதிர்பச்சையும் சேர்த்து கதம்பமாக தொடுக்கிறாப்புல என் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து மறக்க முடியாத சிறுகதைகளாக அவள் எழுதுவா. நானே எழுதுனா நல்லா இருக்காது. ஒரு பக்கம் ஜாதி பூவும் இன்னொரு பக்கம் வெறும் கனகாபுரமுமா தொடுக்க தெரியாத கத்துக்குட்டி பூக்காரி பூ தொடுத்தா போல இருக்கும். தூங்காது எரிகின்ற விழிகளை தேய்த்து விட்டபடி சுவாமி விளக்கை ஏற்றுகிற கணபதிக்கு சமையலறையிலிருந்து வந்த வாசனை ஆச்சரியப்பட வைக்கிறது. என்னத்த, நேற்று ராத்திரி கூட குழந்தைகளுக்கு வெறும் மோர் சாதம் தான், மாத கடைசின்னு அழுத்துட்டே வாசனை பிரமாதமாக வரதே? விபூதியை குழைத்தபடி அவர் கேட்க அத்தை அழுத்துக் கொள்கிறார். எல்லாம் இன்றைக்கும் அதே மோர் சாதம் தான். நான் தான் பெரியவா. குழந்தைகளுக்கு எப்படிரா இறங்கும்? பழைய சாதத்தில் 2 மிளகாயும் கடுகும் தாளித்தேன். பழசை புதுசு பண்ணி குழந்தைகளை ஏமாற்ற பார்க்குறேன். அத்தை கற்சட்டியை கொண்டு வந்து தாழ்வாரத்தில் வைத்து விட்டு நாரத்தங்காய் ஜாடிக்குள் கைவிட்டு குடைந்து கொண்டிருக்கிறாள். நாரத்தங்காய் கூட ஆயிடுத்து, கொஞ்சம் போட்டு வச்சுக்கிண்டா தேவலை. அத்தையின் முணுமுணுப்பு காதலையே விழவில்லை கணபதிக்கு. எண்ணமெல்லாம் ஒன்றிலேயே நிலைத்திருக்க விளக்கு நுனியில் எகிரி குதிக்கும் தீபத்திலேயே ஒன்றி மனசில் விபரீதமாக ஒரு யோசனை. ராஜத்தால் இனிமே எழுந்து உட்கார்ந்து எதுவும் எழுத்தெல்லாம் முடிய போகிறதில்ல. 15 வருஷத்துக்கு முன்னால் பத்திரிகைகளில் வெளியான கதையில் ஒன்றையே தலைப்பையும் கதையில் வர்ற ஊர் பேரையும் மாற்றி புதுக்கதை மாதிரி அத்தை கடுகு மிளகாய் தாளித்து பழைய சாதத்தை புது தயிர் சாதமாக ஆக்குறாப்புல மாற்றி எம்பேரில் இல்லை வேறொரு புனைப்பேரில் ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு அனுப்பி வச்சா என்ன? மனசின் கேள்வியில் ஒரு கணம் ஸ்தம்பித்து போகிறார் அவர். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? நான் என்ன மற்றவா பொருளை அபகரிக்கிறேன்? என் பொண்டாடி கதை தானே. ஏதோ அதிர்ஷ்டம் இருந்து அந்த கதையை பத்திரிகைக்காரா ஏற்றுண்டா கிடைக்கிற பணத்தில் ராஜத்துக்கு வைத்தியமாகலாமே. செய்கிற தப்பையும் செஞ்சுட்டு பணம் கைக்கு கிடைக்கிறதுக்குள்ளே என் ராஜா என்னை விட்டு போயிட்டா. விஷயம் வெளியில் தெரிஞ்சு ஊர் உலகம் என்ன தூற்றினா இறுதியில் இதில் ஒன்றும் தப்பே இல்லைங்கிற தீர்மானமான முடிவுக்கு வருகிறார். இரவோடு இரவாக பழைய கள்ளிப்பெட்டியை குடைந்து 15 வருடங்களுக்கு முன்பு ராஜம் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஒரு பத்திரிகையை எடுத்து அப்பொழுதே கதையை மீண்டும் நகலெடுக்கிறார். இது தப்போ என்று மனசு சலனப்படும் போதெல்லாம் கயிற்றுக்கட்டிலில் கிழிந்த நாராக கிடக்கும் மனைவியை நிமிர்ந்து பார்ப்பார். உடனே வெறியுடன் எழுதுவார். மறுநாள் காலையில் எழுதி முடித்த கதையை ஒரு உரையிலிட்டு பத்திரிகையின் விலாசத்தையும் எழுதி உரையை மடியில் செருகிக் கொண்டு கோயிலுக்கு கிளம்புகிறார் கணபதி. கோயிலுக்கு போகிற வழியில் தபால் ஆஃபீஸில் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி இதை இன்றைக்கி தபாலை சேர்த்துடணும். அவரது கையை பிடித்து கொண்டு அம்பியும் கோவிலுக்கு கிளம்புகிறான். அப்பா கொஞ்சம் நிற்கிறியா? ராமானுஜம் மாமி அதில் 4 கட்டு அப்பளம் கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். அன்றைக்கே அத்தை லோகாவை அனுப்பி பணம் வாங்கிட்டு வர சொன்னப்போ அவத்து மாமா சில்லறை இல்லை அப்புறமா வாடின்னு சொன்னாரான். அம்பி தந்தையின் கைகளை பிடித்து இழுக்கிறான். சரி சீக்கிரமாக வாங்கிட்டு வாடா, நான் இங்கே இருக்கேன். கணபதி தெருவிலேயே நிற்க அம்பி ராமானுஜத்தின் வீட்டிற்குள் நுழைகிறான்.
மாமி யாரு? அம்பியா? ஆமாம், அந்த 4 கட்டு அப்பளத்துக்கு பணம் தரேலா? அன்றைக்கே உன் தங்க லோகா வந்து கேட்டா, மாமா கேட்டு வாங்கிக்க சொன்னேனே. மாமா சில்லறை இல்லை அப்புறமா வாடின்னு சொன்னாராமே. லோகா சொன்னா. நான் அன்றைக்கி மாமாவை கேட்டதுக்கு கொடுத்தாச்சுன்னு சொன்னேடா. மறந்து போய் சொல்லியிருப்பார். இப்போ வேணும்னா மாமாவை கேட்டு பாருங்க. மாமா ஊரில் இல்லையே, சாயந்தரம் தான் வருவார். வரட்டும், கேட்டு விசாரிச்சு அவர் தரலன்னா அப்புறம் நான் தர்றேன். இன்றைக்கி அவசரமாக வேணும் மாமி, ஆற்றுல அரிசி இல்லை. நீங்கள் கொடுக்குற பணத்தால் தான் வாங்கிட்டு வரணும். அம்பியின் குரல் பணிவாக கெஞ்சலாக குழைகிறது. கணபதிக்கு இந்த சம்பாஷணைகள் காதில் விழாமல் இல்லை. தன் குழந்தை இப்படி குழைவது கண்டு மனம் பதைக்கிறது தான். அதற்காக ரோஷப்பட்டு என்ன செய்ய முடியும்? பல்லை கடித்து தனக்குத்தானே பொறுமை உபதேசித்தபடி வாசலில் நிற்கிறார் அவர். கணபதி வாசலில் நிற்பது தெரியாமல் ராமானுஜத்தின் மனைவி சத்தமாய் அம்பியிடம் இறைகிறாள். உங்காத்தில் அரிசி இல்லைன்னா நீ சொல்கிறத நம்பிட்டு நான் 2ஆம் தடவை பணம் கொடுப்பேனா? மாமா வரட்டும், தீர விசாரிச்சுட்டு தான் தருவேன். அப்போ நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறேளா மாமி? பின்ன எங்காத்து மாமா மாத்திரம் பொய் சொல்லுவாரா? யாரு கண்டா? எல்லா கொடுமையில் உன் தங்க மாமாக்கிட்டேயும் பணம் வாங்கிட்டு நீ எங்கிட்டையும் பணம் வந்து வாங்கிடலாம்னு தோணத்தான் தோணும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு சொல்லியா தரணும்? அம்பி ஆக்ரோஷமாக கற்றுக்கிறான். மாமி, வேறு யாராவது அப்படி பொய் சொல்லுவாளா இருக்கும். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நான் கணபதி குருக்களோட பிள்ளை. எங்கள் அப்பா பொய் சொல்ல மாட்டார், நானும் பொய் சொல்ல மாட்டேன். அரிசி இல்லாமல் சாதம் சாப்பிடாம பட்டினி கிடந்தாலும் கிடப்பேன், பொய் சொல்லவே மாட்டேன். மாமாவை கேட்டுட்டு எனக்கு பணம் தாங்க, நான் வரேன். அம்பி அம்பு போல வெளியே பாய்கிறான். அப்பா வா, கோயிலுக்கு போகலாம். அவனது கண்ணும் மூக்கும் அழுகையில் ஜிவு ஜிவு என்று சிவந்து விடுகிறது. கணபதி சமாதானப்படுத்த முயல்கிறார். போகிறத விடே, மாமாவை கேட்டுட்டே பணத்தை தரட்டும். நான் இந்த தடவை கடையில் கடன் சொல்லிவிட்டு அரிசி வாங்கிட்டு வரேன். இதுக்காக அழாத. நானும் அதுக்காக அழலை. என்னை பார்த்து பொய் சொல்கிறேன்னு அந்த மாமி சொல்லிட்டாலே. ஒரு தடவை கொடுத்த அப்பளத்துக்கு 2 பேர்கிட்ட பணம் வாங்குறேன்னு சொல்லிட்டாலே. நான் அப்படி செய்வேனப்பா? உன் பிள்ளையா இருந்துட்டு அப்படி செய்வேனா? குழந்தையின் வார்த்தைகள், தன்மேல் அவன் வைத்திருக்கும் அபரிதமான நம்பிக்கை இத்தனையும் தூள் தூளாக தகர்வது போல் அவர் மடியில் இருக்கும் உரை கல்லாக கனக்கிறது. ராஜம் ரத்தம் ஏற்றினாலும் ஏத்தாட்டாலும் என்றைக்கே ஒரு நாள் சாகத்தான் போகிறா. அதுக்காக என் பெயரையே கெடுத்துக்க பார்த்தேனே. ஊர் உலகம் நாளைக்கு இதை கண்டுபிடிச்சு இவர் இப்படி செய்யலாமா என்று கேள்வி கேட்கறது இருக்கட்டும். என் மகன் மனசில் நான் எவ்வளவு சாமானியனாக ஆகிடுவேன். இது வெளியில் தெரிஞ்சா அம்பி என்னமா குன்றி போயிடுவான். அவர் மடியில் இருக்கும் முறையை எடுத்து சுக்கலாக கிழித்து அருகில் இருக்கும் சாக்கடையில் எறிகிறார். என்னதுப்பா அது? ஒன்றுமில்லடா கண்ணா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பணம் கடன் கேட்டு எழுதியிருந்தேன். இப்போ வேண்டான்னு தோணித்து, அதான் கிழிச்சு போட்டுட்டேன். வா போகலாம். இவர் தன் மகனிடம் இப்போது கூறுவது மாத்திரம் பொய் இல்லையா என்கிறீர்களா? அவ்வளோ பெரிய தவறு செய்ய இருந்தவர் ஒரே ஒரு சின்ன பொய் தானே சொல்கிறார். அதுவும் தன்னுடைய பிரதியாய், தன்னுடைய நிழலாய் தொடருகிற மகன் தன்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை சிதறாமல் இருப்பதற்காகத்தானே சொல்கிறார். பரவாயில்லை, பிள்ளையார் மன்னித்து விடுவார்.